அடுத்து 12வது கைங்கரியம். திருமலையப்பனுடைய கையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கையை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? இந்த இடம் பைசப்ஸ். நாகாபரணம், பாம்பு மாதிரி ஒரு ஆபரணம் அணிஞ்சிருப்பார் திருவேங்கடமுடையான் 2 கையிலும். அதுலேயும் ராமானுஜருடைய ஒரு கைங்கரியம் இருக்குது. அது என்ன கைங்கரியம்? முன்னொரு சமயம் வீர நரசிம்ம தேவன் ஒரு ராஜா இருந்தானோ. அந்த வீர நரசிம்ம தேவன்கிற ராஜா திருப்பதி மலைக்கு வரான். இந்த பெருமாளுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டான். அங்கே உள்ள வித்வான்கள்ட்டெல்லாம் கேட்டானா, இந்த பெருமாளுக்கு என்ன தொண்டு செய்யலாம்? அவங்க சொன்னாங்களாம், கோவிலுக்கு கோபுரம் கட்டுவதுன்னா ரொம்ப புண்ணியம். அப்போ திருமலைக்கு கோபுரம் கிடையாது, கோபுரமே இல்லாமல் கோவில், நீ கோபுரம் கட்டி கொடுன்னாங்க. சரி கோபுரம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வீர நரசிம்ம தேவன்கிற ராஜா திருப்பதிக்கு கோபுரம் கட்டிகிட்டு இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வந்துதான். கனவுல பார்த்தா ஒரு பாம்பு வந்து, ஏன்டா என் தலையில் இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி வச்ச, என்னால் பாரத்தை தாங்க முடியலன்னு ஒரு பாம்பு அழுது, இந்த பாரம் தணியணும்னா நான் பெருமாளை போய் பிடிச்சிக்கிறேன்னு அந்த பாம்பு ஓடி போய் பெருமாளுடைய கையை சுற்றி கொண்டது. கனவு. ஒரு பாம்பு வந்து என் தலையில் பாரத்தை வச்சுட்ட, தாங்க முடியலை, நான் பெருமாள்கிட்ட போனாதான் இந்த பாரம் தணியும்னு சொல்லி பெருமாள் கையில் பாம்பு சுற்றி கொண்டது. என்ன கனவு ஒன்றும் புரியலை. அடுத்த நாள் காலை ஆச்சாரிய பெருமக்கள்கிட்ட போய் கேட்டான், இப்படி ஒரு கனவு வந்தது, என்ன அர்த்தம்னாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த திருப்பதி மலை இருக்கே, அது ஆதிசேஷன் வடிவம், நீ அதில் பெருசாக கோபுரம் கட்ட ஆரம்பிச்சுட்ட, இவ்வளோ பெரிய பாரத்தை ஆதிசேஷன் தாங்க முடியலைன்னு சொல்லியிருக்கார். இந்த பாரத்தை தாங்க முடியாதா அவரால் அப்படின்னு நாம் கேட்போம். அது இல்லை, நீ ரொம்ப பக்தியோடு கட்டியிருக்க, அந்த பக்தியின் பாரத்தை தாங்க முடியலைன்னு சொல்லியிருக்கார். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இத்தோடு கோபுரத்தை நிறுத்திடுன்ட்டாங்க. அதனால தான் எவ்வளவோ கோபுரங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், திருப்பதி கோபுரம் அவ்வளோ ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்காது. ஏன்னா அந்த ஆச்சாரியர்கள் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா ஆதிசேஷனே கனவுல சொல்லிட்டார், இந்த பாரம் போதும்ட்டார், கோபுரத்தை இத்தோடு நிறுத்திக்கோ.